இன்றைக்கி தேர்ஸ்டே மதியம் ஒரு 12 மணி இருக்கும். வத்தல் போடலான்னு சொல்லிட்டு நேற்று சாதம் நேற்று சாதம் 2 நாள் சாதத்தையும் அரைச்சி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வத்தல் போடலான்னு சொல்லிட்டு லைட்டாக வானம் மூடி இருந்துச்சு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே எப்படியும் வெயில் வந்துடுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரியே வெயில் வந்துருச்சு. அந்த மோர் மிளகாலாம் 2 நாளில் காய வேண்டியது நேற்று மழையினால் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி எப்படியும் காஞ்சிரும். ஊறுகாய்க்காக மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். அது ஊறிட்டுருக்கு. நாளைக்கு நாளான்னைக்கு எப்படியும் அந்த வீடியோவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். இந்த முறுக்கு புளியிற அச்சு வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். 250 சம்திங் ஏதோ தான். நல்ல குவாலிட்டி வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் ஏதோ தக்கையாக மெலிசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை, நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு. முறுக்கு புளியறதுக்கு நான் வந்து ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். இந்த ஸ்டார் அச்சு வந்து 2 3 இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் இருக்குது. பட் ஆனால் அது கொச்சன்னு வந்துடும் அப்படின்றதுனால இதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்த்துட்டு போடலான்னு ஒரே ஒரு ஹோல்ஸ் இருக்கா மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன். இந்த இறக்கிறது தான் லைட்டாக கடுப்பாக இருக்குது. ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பட்டு ஓகே, எல்லாத்துக்குமே சோம்பேறித்தனம் பட்டா எப்படி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நம்ம கொஞ்சமாவது கஷ்டப்படணும்ல. இது ஓகே தான். இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீட்டாக போட்டால் இடம் பத்தாது. துணியில் போடுறதுக்கு எனக்கு அது மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால எவ்வளோ பிளேட் ஆனாலும் பரவாயில்ல, பிளேட்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டமாக போட ஆரம்பிச்சிட்டேன். நீட்டாக போட்டால் இடம் பத்தாது இல்லையா? ஸோ வட்டமாக முறுக்கு போடுற மாதிரி போட்டுட்டேன். இது மாதிரி ஆல்ரெடி ஒரு தடவை நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் போட்டால் எடுக்கும்போது உடஞ்சிரும் அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அதே முறுக்கு மாதிரியே அந்த ஷேப்புக்கு வருது. 1 2 உடையும், பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இதே மாதிரியே போட்டுட்டேன். ஒரு 2 3 பிளேட் ஆச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சாதம், உப்பு, சீரகம் அவ்வளோதான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா